இன்றைக்கி நம்ம தேங்காய் வச்சு தாங்க ஒரு சிக்கன் சூப் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, சிக்கன் பீஸு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, தேங்காய், ஜீரகம், பூண்டு, கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் தாங்க தேவை. இப்போ வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது 3 பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் கட் பண்ணலங்க, இடையில என் பையன் அழுதுட்டானா, சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அவங்கள பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்காரர் தாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்தாரு. இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு எடுத்து வச்சுருந்த கிராம்பு, ஜீரகம், பூண்டு, 4-5 மிளகு, சின்ன வெங்காயம், தேங்காய், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்கண்ணே. கொஞ்சம் எண்ணெய் எல்லாமே கம்மி அளவாகவே ஊற்றுங்க. மிளகு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. நான் 4-5 தான் போட்டேன். கடைசியாக பெப்பர் தூளும் போடவும் காரம் ஜாஸ்தியாகவும் என் பையன் கொஞ்சம் கம்மியாக உசுன்னு சொல்லியே, ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழம்பு நல்லாவே சாப்பிடுவாங்க. ஏன்னா நானும் மழையாக இருந்துச்சா கோயம்புத்தூரில், சரி என் பையனுக்கு சூப் மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவனுக்கு எப்பயுமே கூழ் மாதிரி பதத்தில் தான் கொடுப்பேன், சரி இன்றைக்கி தண்ணி ஆதாரம் மாதிரி கொடுக்கலாம் தாங்க செஞ்சு கொடுத்தேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருந்த கறியை போட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ வதக்கி வச்சுருந்ததே அரைச்சி எடுத்தாச்சுங்க. விசில் வந்தாச்சுங்க. கறி நல்லா வெந்தெடுத்துச்சு. இப்போ மேட்சர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா குழந்தை பெரிய பெரிய பீஸ்லாம் சாப்பிடாது. மேட்சர் வச்சுன்னா பொடி பொடியாக சூப்போட கொடுத்தா அப்படியே என் பையனுக்கு பல் வந்துடுச்சு, அதனால் கடிச்சு சாப்பிடுவான். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் லைட்டாக மிளகு தூளும் கொத்தமல்லி தேவையான அளவு உப்பையும் ஊற்றி நல்லா இறக்கி என் பையனுக்கு கொடுத்தேங்க. உசுன்னு சாப்பிட்டான். ஆனால் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டான். ஆனால் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, சாப்பாடு எது